அவன் மூக்க அறுக்காம நான் விடவே மாட்டேன். இந்த ஆள் என்னைய தப்பு பண்ணா? இதேதான் தப்பா போட்டா? ஐயா இவன் மூக்கு கருமூக்கு ஐயா. ஜமீன்தார் விட்டு பொண்ணு கல்யாண விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும் போது இவன் தும்முனா ஐயா. மாப்பிள்ளை செத்தே போயிட்டாரியா. அதனால இவன் வாழ்நாள் கூட தும்மவே கூடாது. இவன் மூக்கை இப்பவே அறுத்துறேன். மூக்க அறுத்ததுக்கு அப்புறம் தும்பிட்டா கழுத்து அறுக்கிறது வேண்டாம். மூக்கையே அறுத்துடு. மூக்கு என்னதுயா? அழக அதிகரிக்கும் அபூர்வ பழமே. நான் உன்னை சிங்காரிக்கிட்டேன்னு திருடிக்கிட்டு வந்ததுக்கு காரணமே ஏந்த சக்தியை நான் மீண்டும் அடையணும். மல்யுத்த வீரனா தலை நிமிர்ந்து நிற்கணும். கனவு காண்றானுங்க காட்டு பயல். சும்மா யாராவா கோயில் மாதிரி போறான்றது. தங்கச்சி எங்க ஓடாப்பா? என்னடா சொல்றேன்? வயசு பொண்ணு ராத்திரி நேரம் ஏதா குணமா ஏதாவது ஆகிக்கலாம். நான் என்னடா செய்வேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன சொல்ல வேண்டும்? சிங்காரி சிங்காரி வா சிங்காரி வா சிங்காரி வந்துரு சிங்காரி. ஏன் வெக்கப்படுற? பக்கத்துல வந்து உட்காரு சிங்காரி. வா சிங்காரி வந்துரு சிங்காரி. பக்கத்துல உட்காந்தா போதுமா? மொத்தம் கொடு. அலிபாபா நீ வாழ்க. உன் மந்திர வாழைப்பழம் நல்லாவே வேலை செய்யுது. சிங்காரி என்னை தேடி வந்து மொத்தம் கொடுத்துட்டான். அலிபாபா அலிபாபா குரங்கு கட்டி போடக்கூடாது. என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறியா? அப்படியா? யோ நீ கொடுத்தியே சிங்காரிக்கு ஒரு அபூர்வ பழம். அந்த வாழைப்பழத்தை இந்த குரங்கு தாயா தின்னுடுச்சு. அந்த வசிய பழம் பண்ற வேலை தானே இது? அப்படின்னா ஏற்கனவே திட்டம் போட்டு வசியம் இருந்த வாழைப்பழத்துல தடவி என் மகளுக்கு கொடுத்துட்டேன். உன்னை நான் விட மாட்டேன். ஆனா பாவி மனுஷா, என்ன தள்ளி வச்சுட்டு ரதியாட்ட ஒரு வப்பாட்டி வச்சுக்க போறீங்க. அது இதுதானா? என் புனர்தான். கைலாசம் எப்பவே அன்னைக்கு காளி ஆத்தா கணவனை வந்து சொன்னாலே உன் மகளுக்கு மனித பறவையெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கும்னு. அந்த மனித மாப்பிள்ளை இவன் யார் அமைச்சன்? மாப்பிள்ளை எப்படியாவது என் மகளை நீங்க தான் கட்டிக்கிறணும். யோ என்ன கொலகாரனாகாத. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை. சம்பந்தி முன்னாடியே சம்பந்தம் பேசுறிய, இது நியாயமா? எனக்கு மானம் பிரச்சனை. மாப்பிள்ளை என்னைக்கு ஏமா உங்களை கட்டி முத்தம் கொடுத்துச்சோ அப்பவே கற்பழந்துட்டா. நீங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிறதாலும் சரி அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி, நான் தான் உங்களுக்கு மாமா. அம்மா ரெடி. முத உன் புருஷ வீட்டுக்கு வர்றேன். வலது காலம் எடுத்து வச்சு அம்மா வாடி அம்மா என் சிங்க குட்டி. என் சக்கரத்தை குரங்கு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போறானே சும்மா இருக்கியா? நான் என்ன செய்வேன்? பொண்ணதான் முடிக்க போனேன். அது குரங்கா போச்சு. மாப்பிள்ள என் கூந்தல நான் எப்ப முடியுறது? எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் ஒன்னே என் மகளை விதவையாக்குன அந்த இரக்கமில்லாத தெய்வம் என்னையும் குருடனா படைச்சிருந்தா இப்படி ஒரு கொடுமையான காட்சியை பார்க்கிற தண்டனை எனக்கு கிடைக்காம போயிருக்கும். புண்ணிய நதியோட பேராட்சின்னு என் மகளுக்கு கங்கா தேவின்னு பேர் வச்சேன். ஆனா அந்த வத்தாத கங்கைய போல என் மகளும் வாழாலெல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. எங்கேயோ விழ வேண்டிய இடி இடம் மாறி இந்த வீட்டை விழுந்து ஒரு பச்சை மரத்தை பட்ட மரமாக்கிடுச்சேப்பா. என்னப்பா செய்யறது? வாழ்றவங்களை சாகரிக்க 1000 வழிகளை கண்டுபிடிச்ச மனுஷன் செத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழியும் கண்டுபிடிக்கலையே. அடிக்கடி சொல்லுவேன்,
கங்காவோட மனசு பால் மாதிரி வெள்ளன்னு. இனிமே அவ உடையும் வெள்ளதானேப்பா. முடியாது. என்னால என் மகளை அந்த கோலத்துல அக்கா நீ அந்த புடவைய அவகிட்ட கொடுத்துருக்க. அவ புது துணி எடுக்கும் போதெல்லாம் பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்கிற அந்த பொறுப்பை எங்கிட்டதான் ஒப்படைப்பா. இப்போ அவளுக்கு பொருத்தமே இல்லாத இந்த சேலையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பும் என் தலையில வந்து விழும்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கை இருளடைஞ்சு போச்சு. அதுக்கு பொருத்தமானது இந்த கருப்பு செலதா. ஆமா, அந்த காளிய வணங்குறவங்க ஒருத்தர் இந்த கருப்பானதா. அந்த காளியால வாழ்வழந்த என்னோட சோகத்துக்கு இனி அடையாளம் ஊர காக்க கோயில் கொண்டுள்ள காளி. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணணும்? மணமேடையிலேயே மாங்கலை தழுக்கிற துர்பாகியத்தை எனக்கு ஏன் கொடுக்கணும்? என் கேள்விக்கு அந்த பத்திரகாளி பதில் சொல்லியே தீரணும். அந்த காலம் வர வரைக்கும் இந்த கோலம் மாறாது. கருணை கடலே மாப்பிள்ளைட்ட முத்திரையை காட்டினியா? காட்டினாயா? கோடல் தான் வெளியில வரல. ஏயா 3 வேளை என் வீட்டுல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு இதுல ஆட்டம். என்ன மாப்பிள்ளை இப்படி கோவிச்சுக்கிற? நான் யாரு? உன் மாமனாரு. நீங்க உன் மச்சினி. நாங்க ஆடப்படாதா, பாடப்படாதா, அனுபவிக்கப்படாதா அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா? இங்க பாரு, மாமனார் கீமனாருன்னு பணநார உரிக்க மாதிரி உரிச்சு விடுவேன். எப்பா மச்சான் சாப்பிடுற இருக்கு, அதான் கோவப்படுறாரு. ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா ரெடி, போக்கில வாங்கி அம்மாடி ரெடி. உன் வீட்டுக்காரருக்கு பசிக்குதான், சீக்கிரம் சோலைக்கு போடுமா. தொங்காங்கண்ணி கீரையை சேர்த்துக்க, ரொம்ப இருப்பான். உட்காருங்க மாப்பிள்ள. என் மகன் சீக்கிரமே சமையல் பண்ணிடுவா. நாமெல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். ஆமா, இது எத்தனாவது வேலை? 5வது வேலையா 6வது வேலையா? எனக்கு 8வது வேலையா? சக்கரத்து குரங்க என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் அடுப்படிக்குள்ள ஏன் சட்டிப்பால வச்சு எவ்வளவு கணக்கே சோறாக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். இந்த குரங்கு சமைச்சு நான் சாப்பிடணுமா? என்னென்ன வானரம் என்னென்ன பண்ண போறதோ. என்னன்னு குரங்கு கண்ணீர் விடுது? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, துணி கிழிஞ்சு போச்சு இல்ல. எங்க புருஷன் திட்டுவானோன்னு வேதனையில கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. பத்தினி குரங்கு. இப்பதான் எனக்கு என் பொண்டாட்டி மேலேயே கோவம் வருது. நீ சொல்லிட்ட, நான் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு சரி, இருக்கேன். வா போகலாம். அம்மாடி, உன் புருஷன் பச்சை தண்ணி கூட குடிக்காம படுத்திருக்கிறான். இந்த பாலையாவது குடுமா. தங்கச்சி, மச்சான் தூணா எழுப்பாதமா, பாலை பக்கத்துல வச்சுட்டு நீ அப்படியே படுத்துணுமா? வாய்க்க. போமா, போ போ. கைலாசம், உன் தங்கச்சி பால் எடுத்துக்கிட்டு போற அழக பாருடா. இத பாக்குறதுக்கு உங்க அம்மா இல்லையா? பாழா போன என் சக்கரத்தை குரங்கு குரங்கு என்ன வெளியில தள்ளிவிட்டு அது உள்ளார போய் படுத்துக்கிட்டு நாசமா போக, கட்டையில போக.
எல்லாம் அந்த வாழைப்பழத்தால வந்தது. இந்த குழந்தை என்ன பாடாப்படுது. ஊருக்குள்ள 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உன்னை அடிச்சு விட்டுடுவேன். இங்க மாதிரி அவன் குழந்தை என் பக்கத்துல படுத்துருச்சு. அப்படியா? எப்படியோ எனக்கு ஒரு பேரோ பேத்தியோ பிறந்தா போதும்.